குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டி நேத்து 135 பாயிண்ட் பாசிட்டிவா 23,989 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 11 பாயிண்ட் பாசிட்டிவா 24,005 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கான சான்சஸ் தான் இருக்கு. பிரைஸ் எப்போ 24,000 தாண்டி சஸ்டெயின் ஆகுதோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,100 24,200 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஒருவேளை பிரைஸ் 24,000 தாண்டாம அங்கிருந்து ரிஜெக்ட் ஆகி செல்லிங் பிரஷர் அதிகமாகும் பட்சத்துல நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,870 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதையும் உடைச்சிச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு பிரைஸ் கேப்பை ஃபில் பண்ண போகுதா அல்லது 24,000 அப்படிங்கிற பிரைஸை தாண்ட போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 98 பாயிண்ட் பாசிட்டிவா 57,297 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கேப் அப்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தாலும் கூட மேல போறதுக்கான பிரைஸ்ல ஸ்ட்ரென்த் இல்ல அப்படிங்கிறதுனால தொடர்ந்து செல்லிங் பிரஷர் அதிகமாகி பிரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,787 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் இங்க இருந்து மறுபடியும் செல்லிங் பிரஷர் வருது அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் நேத்து 443 பாயிண்ட் நெகட்டிவா 7,175 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சொன்னது மாதிரி ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகி ஒரு நல்ல செல்லிங் பிரஷர்ல நம்மளோட சப்போர்ட் கீழே உடைச்சு நிக்குது பிரைஸ். நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அதையும் உடைக்கும் பட்சத்துல 6,800 அப்படிங்கிற பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. அடுத்ததா ருபியோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். ருபியோட வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 96.96 அப்படிங்கிற பிரைஸ்ல இருந்து 94.6 அப்படிங்கிற பிரைஸ்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னாலுமே இன்ஸ்டிடியூஷன் இன்னும் பை பண்ண ஆரம்பிக்கல. குறிப்பா எஃப்ஐஎஸ் இன்னும் நம்ம மார்க்கெட்ல பையிங்க ஸ்டார்ட் பண்ணல. எப்போ அவங்க பையிங்க ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்பதான் நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்ததா நேத்து இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நேத்து எஃப்ஐஎஸ் 750 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் கேஷ் மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா அவங்க பை பண்ணவே இல்லை. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் 1,700 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல 38,900 கோடி, கிட்டத்தட்ட 39,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.